பேபீஸ்க்கு வந்து வீட் ரவா ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வீட் ரவா, அப்புறம் ஒரு 10 to 12 கேஷ்யூஸ், அப்புறம் ஒரு 8 to 10 பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீட் ரவா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா சிம்மரில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூஸ் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூ வந்து கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைம் எப்போவுமே இந்த மாதிரி நிறையா பவுடர் ரெசிபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வீட் செர்லாக்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு சிம்மர்லேயே ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி கீழே பர்ன் ஆயிரும். இந்த மாதிரி திக் ஆகிடுச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வார்மாக சர்வ் பண்ணுங்கள். பாய்.